எல்லோருக்கும் வணக்கம். இந்த vlog வந்து வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இன்றைக்கி 3 நாளும் தொடர்ந்து எடுத்தது. ஸோ கட் பண்ணி தான் நான் எடுத்திருந்தேன். கண்டினியூட்டியாக என்னால் வந்து vlog போட முடியல. ஸோ அதனால் வந்து டெய்லியும் எடுக்கிற vlog-ஐ வந்து மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வெட்னஸ்டே வந்து நட்ஸ் டே அப்படின்றனால நயன்தாக்காவுக்கு வந்து ஊற வச்ச பாதாம், முந்திரி ப்ளஸ் வந்து கருப்பு திராட்சை வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு, மதியம் லன்ச்சுக்கு வந்து நார்த் இந்தியன் டிஷ் வந்து சும்மா ட்ரை பண்ணியிருந்தேன். தால் தட்கா அப்படின்ட்டு அந்த யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. சும்மா ட்ரை பண்ணேன். பட் நல்லாவே வந்து இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அவங்க ஹோம்ஒர்க் ஏதோ சும்மா ஹோம்ஒர்க் கூட கிடையாது, சும்மா விளையாட்டு எழுதிக்கிட்டு இருந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு. ஏதாவது ஒரு பென்னு நோட்டு எடுத்துகிட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சிம்பிளாக அவங்களுக்கு வந்து இதுதான் கொடுத்துருந்தேன். ஹஸ்பண்டுக்கும் சேம் அதே தான் பேக் பண்ணுவேன். நடுவில் வந்து அவங்க வந்து சீசன்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. Beach, picnic, flowers, roses, blossoms, Thanksgiving, Christmas. That's it. Thank you. வணக்கம். ஆல்ரெடி மஷ்ரூம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த மஷ்ரூம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் மஷ்ரூம் சூப் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்பா, அண்ணா, ஹஸ்பண்ட் எல்லாருமே. ரெசிபிலாம் எனக்கு தெரியாது, யூடியூப்பாக தான் சர்ச் பண்ணேன். ஈவினிங் ஒரு குட்டி ஷாப்பிங்கிறதுனால ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எந்த விலாகுமே எடுக்கலை. ஸோ 2 ஸ்டாப் போயிருந்தோம். ஸோ ஒன்று வந்து நியூ பேபின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப், இன்னும் வந்து ட்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். ஸோ பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். தேர்ஸ்டே மார்னிங் அவங்களுக்கு வந்து கலர் ட்ரெஸ். ஸோ தேர்ஸ்டே வந்து அவங்களுக்கு வந்து ரைஸ் டே. எனி கைண்ட் ஆஃப் ரைஸ் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நான் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணி அதில் ரைஸ் போட்டு மிக்ஸ்ட் ரைஸ் மாதிரி கொடுத்துருந்தேன். நான்வெஜ் வந்து நாட் அலோட். ஸோ மேடம் கிளம்பும்போது அட்லீஸ்ட் வீக்லி 4 days வந்து கற்பூரவள்ளியும் துளசி ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் கற்பூரவள்ளி, இன்னொரு நாள் வந்து துளசி வந்து கொடுப்பேன். ஸோ அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்பாங்க. அப்படியே வாயில் வச்சுட்டு வச்சதை மாதிரி தான் அப்படி நின்றுட்டுருப்பாங்க. ஸோ உடனே ஸ்கூல் வேன் வந்துருச்சு. ஸோ சேம் ஆக்ஷன், அம்மா தூக்கு தூக்கு தூக்கு. ஸோ அதுக்கப்புறம்
வேனில் ஏற்றி விட்டாச்சு. ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ நைட்டு வந்து இது வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணது. காய்ச்சின பால், அதுலேருந்து சியா சீட்ஸ், பாதாம் பிசின், ஃப்ளெக்ஸ் சீட்ஸ் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டே வந்து அதில் ஹனி சேர்த்துக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மாம்பழம் பிடிக்கும் அப்படின்றதுனால ஸோ அது வந்து நாங்கள் அதில் கொடுத்துருந்தோம். ஸோ ரொம்ப ஹெல்தி அது. ஸோ ஃப்ரைடே வந்து அதாவது இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பண்ணேன். நைட்டே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம் நாங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் ஹெவி மீல் அப்படின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும். பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நடுவில் அவங்க குட்டி குட்டி ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ குளிக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக ரெடி ஆக மாட்டேன் ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு அவங்க உட்காந்துட்டு இதெல்லாம் ஆக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த 3 நாள் வந்து ரொம்ப சிம்பிளான vlog தான். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு மினி vlogல பார்க்கலாம். ஹாப்பி மீ, ஹாப்பி ஃபேமிலி. பாய்.